என்ன மக்களே இது? அன்னைக்கு என்னமோ எனக்கு எங்க அப்பா தான் முக்கியம் நான் சொல்லிட்டு வந்தேன். இப்போ என்ன இப்படி பேசிட்டு இருக்க? நீ அன்னைக்கு அப்படி சொன்னதால தானே இப்போ நாங்க கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து இப்படி பேசிட்டு இருக்க? ஏக்கா என்ன நடக்குங்க? எனக்கு என்னமே புரியலையே. இவ என்ன பேசிட்டு இருக்கா? அது ஒரு பெரிய கதை செல்வி. நான் அதை பொறுவு சொல்லியே. இப்போ இவளை நான் என்ன செய்யன்னு மட்டும் பாரு. இது என்ன? உனக்கு அப்படி என்ன திமிருன்னு கேட்கேன். ஏன் உன்னை இவ்வளவு தூரம் வளர்த்து எங்களுக்கு ஒன்று ஒரு நல்ல பையனை பார்த்து கட்டி வைக்க தெரியாதோ? தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருக்க? எங்க இருந்து வந்து சொன்னீங்க இவ்வளவு தைரியம்? நிர்மலா வீடு இப்போ எதுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்க? சத்தம் போடியண்ணா, இவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நம்ம முன்னாடியே வந்து இப்படி சொல்லுவா? அன்னைக்கு அவன் முன்னாடி என்னமோ எனக்கு எங்க அப்பா தான் முக்கியம் சொல்லிட்டு வந்தான்னு சொன்னியே. இப்ப பாத்தியலா? இவளை இதுக்கு தான் நான் எங்கேயும் அனுப்ப வேண்டாம்னு வச்சிருந்தேன். போனா போது ஏதோ நம்ம தான் வீட்டுக்குள்ளேயே கடந்தாவே நம்ம பிள்ளையாவது போய் நாலு இடம் பார்க்கட்டும் பழகட்டும் வேலைக்குன்னு போகட்டும் உலகம் தெரிஞ்சுக்கிட்டோன்னு அனுப்பி வச்சதுக்கு இவன் நமக்கு நல்ல மரியாதையை கொண்டு வந்து சேர்த்துட்டா. ஆமா ஏக்கா நிறுத்துக்கா. எதுக்கு இப்படி வயசு பிள்ளைய போட்டு அடிச்சுட்டு எடுக்க? அவ என்ன நினைக்காம முதல்ல தெரிஞ்சுப்போம் விட அவளை. நிர்மலா எதுக்கு இப்போ அவளை கை வாங்கிட்டு எடுக்க? நான் தான் எதுவும் கேட்காத வீடுன்னு சொல்லியும்ல. என்னங்க சொல்றிய? என்ன சொல்றியன்னு கேட்கேன். இவளை இப்படியே விட்டு வைக்க முடியுமா என்ன? எவ்வளவு திமிரு இருந்தா நம்மகிட்ட வந்து இவ இப்படி பேசுவா? அடுத்த வாரம் பேசி முடிக்க வாராவ கை நினைச்சிட்டு போறதுக்குன்னு சொல்லியிருக்கு. இவ இப்ப வந்து இப்படி சொல்லியா? இப்ப நம்ம அவங்கள்ட்ட போய் என்னன்னு சொல்ல முடியும்? இவ என் மாவன் இப்படி சொல்றான்னு சொல்ல முடியும்? நம்ம முகத்துல காடி துப்பிட மாட்டாவளா? ஆமா நம்ம தான் அவளை புரிஞ்சுக்காம விட்டுட்டோம். வேற அவளும் ஆரம்பத்துல இருந்தே அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் தானே சொல்லிட்டு இருக்கா. நம்ம தான் என்னமோ ஏதோ நினைச்சு இல்ல கல்யாணம் பண்ணி வச்சா சரியா போயிடும்ட்டா எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அவன் அவனை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லியா நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லு? ஆமா நீங்க என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? என்னமோ இந்த கல்யாணத்தை நிறுத்தி இவளை அவனுக்கே கட்டி வைக்கிற மாதிரி பேசுறியா? அப்படி ஏதாவது உங்க மனசுல இருந்தா அதெல்லாம் அழிச்சிருங்க. நம்ம பார்த்த பையனுக்கு தான் இவ கழுத்தை நீட்டணும். வேற இவ இஷ்டத்துக்குலாம் நம்ம போக முடியாது. நம்ம என்ன சொல்றோமோ அதை தான் இவ கேட்கணும். ஏக்கா கொஞ்சம் பொறுமையா இருக்கா. என்ன நம்ம பேசிக்கிடலாம். இன்னும் என்னடி பேச வேண்டியிருக்கு இவள்கிட்ட? என்ன பேச வேண்டியிருக்குன்னு கேட்க. எவ்வளவு நெஞ்சு எழுத்து இருக்கணும் இவளுக்கு. நிர்மலா போதும் நிறுத்துன்னு சொன்னேன். இந்த கல்யாணம் நடக்கலன்னா இனி நீங்க உயிரோட பார்க்க முடியாதுன்னு நினைக்க இவர் சொல்லிட்டு போறாரு. எல்லாத்தையும் கேட்டு இவ இப்படி பேசியானா அப்ப இவளுக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும். அப்படி எங்களை விட அவன் முக்கியமா போயிட்டானா இவளுக்கு? அம்மா என்னட்டி என்ன என்ன அம்மா? அம்மா நான் அதெல்லாம் யோசிக்காமல் இல்லைம்மா. அதனால தான் நான் முதல்ல உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். நீங்கள் இப்போ கூட நீங்கள் சரின்னு சொன்னால் மட்டும்தான் நான் அவர்கிட்ட பேசுவேன். அப்படி இல்லைன்னா உங்கள் இஷ்டத்துக்கே நான் வரேன். ஆனால் இந்த கல்யாணம் நடக்கும்னு மட்டும் நினச்சிடாதீங்கம்மா. அன்றைக்கி அப்பா என்ன சொன்னாரோ அதை தான் நான் இப்போ சொல்கிறேன். என்னால் கௌதமை விட்டுட்டு வேறு யாரையும் யோசித்து பார்க்க முடியல. ஆனால் நீங்கள் சம்மதிக்கலைன்னா எனக்கு அது தேவையில்லை. அதுக்காக நீங்கள் சொல்கிற பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னை நீங்கள் உயிரோட பார்க்க முடியாதுமா. எவ்வளவு திமிரா பேசிட்டு போறேன்னு பாத்தியாளா? எவ்வளவு திமிரு இருந்தா இவன் இப்படி எல்லாம் பேசுவா? இதெல்லாம் கேட்டுட்டு நீங்களும் அமைதியா நின்று கிடக்கிய? அதுக்கு என்னடி பண்ண முடியும்? அன்னைக்கு அவள் அப்படி பேசினான்றது நம்பி தான் இந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ணணும். இல்லைன்னு யார் சொன்னா? அதுக்காக அவளுக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை அவளை எப்படி நிம்மதியா வாழுன்னு சொல்ல முடியும் சொல்லு? அதுக்கு இப்ப இந்த மாப்பிள்ளை வீட்டுல என்ன சொல்ல முடியும் நம்மளால? என் மவன் இப்படி சொல்லியா இந்த கல்யாணத்தை நிறுத்திக்கிடலாம்னு சொல்ல முடியும்? இன்னும் வந்து கை நினைக்கல, பேசி முடிக்கல, புறவை எதுக்கு இப்படி கத்திட்டு எடுக்க? ஏதாவது ஜாதகம் சரியா ஒத்து வரலன்னு சொல்லிக்கிடலாம் விடு. அப்ப நீங்க இப்ப இவளை அவனுக்கு தான் கட்டி வைக்காத முடிவு பண்ணிருக்கீங்களா? அதை பத்தி நான் இன்னும் யோசிக்கல நிர்மலா. அந்த பையன் எப்படி என்ன ஏதுன்னு தெரியாம எப்படி நான் அதை முடிவு பண்ண முடியும்? அந்த பையனை வந்து பேச சொல்லுவோம் வீட்டுல. அதுக்கு பிறகு அவங்க குடும்பம் எப்படி என்ன ஏதுன்னு விசாரிச்சு அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ண முடியும். என்னமோ பண்ணி தொலைங்க. நீங்க கொடுக்குற இடத்துல தான் அவ இப்படி ஆடியா. அவளெல்லாம் ஒழுங்கா பள்ளிக்கூட பொண்ணு அப்பயே நிறுத்திட்டு போதுன்னு அப்பயே கட்டி கொடுத்துருந்தா இவ்வளவு பிரச்சனை நமக்கு வந்திருக்காது. பொட்டு பிள்ளையாச்சே படிக்கட்டும் சொல்லி விட்டதுக்கு தான் இப்ப நம்ம இந்த நிலைமையில நிக்கோம். சும்மா அதையே பேசிட்டு இருக்காது நிர்மலா. நம்ம பிள்ளை என்ன பண்ணிட்டா அப்போ? நம்மள்ட்ட தானே வந்து முதல் சொல்லியிருக்கா. அது மதிச்சு நம்மளும் அவளுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும். போய் வேற வேலை கிடந்தா பாரு, நான் பேசிக்கிட்டியா இந்த என்னையோ போய் தொலைங்க. அம்மா செல்வி, உங்க அக்காவை கொஞ்சம் சமாதானப்படுத்துமா. நான் போய் ஐஸ்வர்யாட்ட பேசிட்டு வரேன். சரிங்கத்தா. எது இருந்தாலும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுங்கண்ணே. பிள்ளை வாழ்க்கை இது. சரிம்மா சரி. நீ உங்க அக்காவை கொஞ்சம் கோவப்படாம இருக்க சொல்லு. நான் அந்த பையன் எப்படி என்ன ஏதுன்னு விசாரிக்க சொல்லியேன். சரிங்கத்தா. அப்பா எதுக்குமா இப்போ அழுதுட்டு இருக்க? இப்போ நீ அழுறதுனால ஏதாவது மாறப்போதா? எதுவும் இல்லைல்ல. என்னை மன்னிச்சிருங்கப்பா. என்னால் தானே இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை. உன் மனசுல இருக்கிறத நீ ஏமா என்கிட்ட இருந்து மறைக்கணும்? உனக்கு பிடிக்காதது எதையாவது இது வரைக்கும் நான் செஞ்சிருக்கேனா? இல்ல உனக்கு என்ன வேணும்னு என்கிட்ட கேட்கறதுல உனக்கு என்ன தயக்கம்? அன்னைக்கு என்கிட்ட சொல்லாம நீ அந்த மாதிரி போய் அந்த காஃபி ஷாப்ல உட்காந்து பேசுனது பார்க்கவும் தான் எனக்கு கோவம் வந்துச்சு. அதனால தான் நாங்கள் அப்படி நடந்துக்கிட்டேன். வேற உனக்கு அவனை பிடிச்சிருக்கு நீ முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காதுல்ல. அது அது வந்துப்பா எனக்கு அப்போ அவர் மேலே எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லை. ஆனால் இப்போது அவரை விட்டுட்டு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கும் போது என்னால் அதை ஏற்றுக்க முடியலப்பா. இப்போ தான் எனக்கு தெரியுது எனக்கு அவரை பிடிச்சிருக்குன்றதே.
அதனால தான் இதுக்கு மேலேயும் முடியாதுன்னு நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அதுவும் இல்லாமல் அவர் இன்னைக்கு யூஎஸ் போகிறேன்னு சொல்லியிருந்தாரு. என்னம்மா சொல்கிற? ஏன்? நான் அவருக்கு எந்த பதிலுமே சொல்லலப்பா. அவரை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா எதுவும் நான் சொல்லலை. எனக்கு எங்கள் அப்பா என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்வேன்னு மட்டும்தான் சொல்லிகிட்டு இருந்தேன். அதனால் நான் இன்றைக்கி யூஎஸ் போகிறேன், நீ அதுக்குள்ளே உனக்கு என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னீன்னா நான் இங்கே இருப்பேன், அப்படி இல்லைன்னா நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த ஊரை விட்டு யூஎஸ் போயிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனால தான் என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு இன்றைக்கி உங்ககிட்ட வந்து சொல்லிட்டேன்ப்பா. நீங்கள் சம்மதிச்சா மட்டும் நான் அவரை போய் பார்த்துட்டு வரேன். இல்லைன்னா நான் போகலப்பா. உனக்கு அந்த பையனை அவ்வளோ பிடிச்சிருக்காமா? தயங்காமல் சொல்லு மக்களே. ஆ ஆமாப்பா. சரி, நீ போய் பார்த்துட்டு வா. நிஜமாவாப்பா சொல்கிறீங்க? ஆமாம் மக்களே, உண்மையாக தான் சொல்கிறேன். அப்பா தேங்க்ஸ்ப்பா. சரி, இங்கே நின்று அழுது கிடக்காத. உனக்கு அந்த பையனை போய் பார்க்கணுன்னா பார்த்துட்டு வா. ஒரு நல்ல நாள் பார்த்து அந்த பையனை வீட்டுக்கு வந்து பேச சொல்லு, சரியா? வேற நான் உடனே ஒத்துக்கிட்டேன்னு நினைக்காத. அந்த பையனை பற்றியும் அவங்க ஃபேமிலி எப்படி என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் விசாரித்து எல்லாரையும் பார்த்த பிறகு தான் நான் என் முடிவை சொல்லுவேன். இப்போதைக்கு உனக்காக அந்த பையனை உனக்கு பிடிச்சிருக்குன்றதுனால நான் ஒத்துக்கிட்டேன். மற்றபடி கல்யாணம்லாம் நான் சொன்னாதான், சரியா? தேங்க்ஸ்ப்பா, எனக்கு இது போதும். உங்களுக்கு நிஜமாவே அவரை பிடிக்கும். சரி, இப்போ போகணுன்னா போயிட்டு வெரசா வீடு வந்து சேரணும், சரியா? மதியானம் ஆயிட்டு வேற ஊருக்குள்ளே ஏற்கனவே எல்லாம் புறணியாக பேசிகிட்டு இருக்காங்க. இது வேற இன்னும் 2 கதையாக கட்டுவாங்க. அதையெல்லாம் நீ எதுவும் கேட்டு மனசில் போட்டு வச்சுக்க கூடாது, சரியா? எப்பவும் போல என் மாவை சந்தோஷமாக சிரித்து பேசி எடுத்து இருக்கணும். அந்த பையனை பார்த்து பேசிட்டு வா. ஒரு நாள் அவனை வீட்டுக்கு வர சொல்லு. வேற பையன் எப்படி என்ன ஏதுன்னு பார்த்ததுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து பேச வச்சு பார்த்துக்கிடலாம். அப்புறம் சரிப்பா. அம்மா என்ன சொல்கிறாங்க? உங்கள் அம்மா எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டா, நான் பேசிக்கிறியா அவள்கிட்ட? தேங்க்ஸ்ப்பா. சரி, பார்த்து போயிட்டு வான்னு. ஓகேப்பா. கல்யாண பேச்சு எடுத்ததுலேருந்து என் மாவு முகத்தில் இந்த சிரிப்பே வரல. பரவாயில்ல, இப்போ தான் நம்ம காஃபி ஷாப்புக்கு கொஞ்சம் கொஞ்சம் கூட்டம் வர ஆரம்பிச்சிருக்கு. வேறு இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு இன்னும் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணிட்டாவது போதும். வேறு எங்கள் அம்மா வேறு கல்யாணம்னு வந்து நின்றுட்டு கிடக்காவ. அவங்க அதெல்லாம் சீரியஸாக போகிறதுக்குள்ளே ஒரே ஒரு பிரான்ச்சாவது இன்னும் நெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டேன்னா நான் சாதிச்சிட்டேன். முருகா, நீ தான் காப்பாற்றணும். எட்டி ஆஷா, அட வாட்டி ஐஸ்வர்யா, என்ன அதிசயமாக இந்த பக்கம் வந்திருக்க? நான் எங்கள் அப்பா கிட்ட எனக்கு கௌதம தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன். என்னட்டி சொல்லியா? நிஜமாவா? என்ன சொன்னாங்க? சரின்னு சொல்லிட்டாங்க. அதான் இப்போ கௌதம பார்க்க போகிறதுக்கு அவர் எங்கே இருப்பாருன்னு தெரியலையா, அதான் கார்த்தி அண்ணாட்ட கேட்டு போகலான்ட்டு வந்தேன். என்னட்டி அப்படியே நிற்க, என்ன கார்த்தி அண்ணன்னு காணோம்? அது வந்து ஐஸ்வர்யா, கௌதம் அண்ணா யூஎஸ் போகிறேன்னு சொல்லியிருந்தார்ல, இன்றைக்கி 3:30 மணி போல் ஃப்ளைட் டிக்கெட் போட்டிருந்தாரு போல இருக்குது. அதான் அவரை விட்டுட்டு வர்றதுக்கு போகிறேன்னு சொல்லி போயிருந்தான் அண்ணன். எப்படியும் இப்போது ஃப்ளைட் ஏறி இருப்பாவன்னு நினைக்கேன். என்ன ஆஷா சொல்கிறேன்? கிளம்பி போயிட்டாங்களா? எனக்கு தெரிஞ்சு இந்நேரம் கிளம்பி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஐஸ்வர்யா. ஏன்னா அண்ணன் போய் 3 மணி நேரத்துக்கு மேலே ஆயிட்டு. கௌதம் அண்ணன் வீட்டிலேருந்து கிளம்பும்போது தான் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அதான் சரி நான் ஏர்போர்ட் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அண்ணன் போனான். எனக்கு தெரிஞ்சு இந்நேரம் வந்திருப்பான்னு நினைக்கேன். இதோ வந்துட்டானே அண்ணன். அண்ணா, கௌதம் எங்கே இருக்காரு? அவன் யூஎஸ் கிளம்பிட்டாமா? நிஜமாவே கிளம்பிட்டாரா அண்ணா? ஆமாம்மா, நானும் அவனை எவ்வளவோ தடுத்து பார்த்தேன். அவங்க அம்மாவும் தங்கச்சியும் கூட நிறுத்தி பார்த்தாங்க. யாரு பேச்சையும் அவன் கேட்கல. ஏர்போர்ட் வாசல்லையே நான் கிளம்பி வந்துட்டேன். என்னால் அவன் போகிறத பார்க்க முடியல. அவங்க அம்மாவும் தங்கச்சியும் தான் கூடவே இருந்து போகாதன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. வேற என்னால் அதை பார்க்க முடியாமல் நான் வந்துட்டேன். அப்படின்னா இப்போ கௌதம் அண்ணா கிளம்பிட்டு இருப்பாரோ? ஆமாம், 3:30 மணி போல் அங்கே உள்ளே இருக்கணும். 4 மணிக்கு ஃப்ளைட் கிளம்பியிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இந்நேரம் ஃப்ளைட் கிளம்பியிருக்கோம். ஐஸு, நீ வேணா ஒரு ஃபோன் போட்டு பாரு. இட்டி ஐஸு, கண்ணு தொலைட்டி. இட்டி என்னைய பாரு ஐஸு, என்னைய கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வானே. கொஞ்சம் முகத்தில் தண்ணியை தெளிச்சு விடுனே.
எப்பல ஐஸு என்னட்டி ஆச்சு உனக்கு? வந்து எந்திரிச்சு உட்கார வைமா அவளை. ஏட்டி ஹாஸ்பிட்டலுக்கான போயிட்டு வந்துடுவோமா? அண்ணே நிஜமாவே அவர் கிளம்பிட்டாராண்ணே? கண்டிப்பாக அவன் கிளம்பியிருப்பாம்மா. ஃப்ளைட்டுக்கு கரெக்ட் டைமுக்கு தான் போனான். நீ வேணுன்னா ஒரு ஃபோன் பண்ணி பாரு. வேணா ஒருவேளை ஃப்ளைட்டுக்கு கிளம்பாம இருந்தால் கூட வந்துடுவான்ல. ஆமாம் ஐஸு, ஒரு ஃபோன் பண்ணி பாரு. ஒரு வேளை ஃப்ளைட்டு கிளம்பியிருந்தா கூட நீ ஃபோன் பண்ணியிருக்கேன்னு சொல்லி திரும்ப வந்தாலும் வந்துடுவார்ல. அண்ணே ரிங் போகுது ஆனால் எடுக்கல. அப்போ கிளம்பியிருப்பான் ஐஸ்வர்யா. சரி போனா என்ன ஐஸ்வர்யா, விடு. நீ ஃபோன் பண்ணியிருக்கல, உனக்கு ஃபோனை பார்த்துட்டு திரும்ப பண்ணுவாங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேன்ல. நான் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே பேசியிருந்துருக்கணும்ல. அது அது உன் தப்பு மட்டும் இல்லை ஐஸ்வர்யா. வீட்டில் சுச்சுவேஷன் அப்படி இருக்கும்போது நீ மட்டும் என்ன பண்ணுவ? நம்ம இதுக்கு ஒரு சொல்யூஷன் தேடலாம். நீ கவலைப்படாத. கௌதமை கண்டிப்பாக திரும்ப வர வைக்கலாம். அவர் தான் என்ன வேணான்னு சொல்லிட்டு போயிட்டார். என்ன திரும்ப எப்படி வருவார்? இப்போல நீ இதையே நினச்சி இது பண்ணிட்டு இருக்காத. நம்ம இதுக்கு ஒரு வழி கண்டுபிடிப்போம். அதான் வீட்டில் சொல்லிட்டேன்னு சொல்லியிருக்கல்ல, அப்பா அம்மாட்ட பேசி வர வச்சுடலாம். கவலைப்படாத.